அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பைனாப்பிள் ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் இதுக்கு 2 பைனாப்பிள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி நான் குக்கரில் போட்டு 2 விசில் எடுத்துக்க போகிறேன். இப்போ நமக்கு குக் ஆயாச்சு. இதை பாதி பாதியாக போட்டு மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் க்ரஷ் கிடந்தால் நல்லாயிருக்கும். இதை நம்ம ஜாம் வைக்கிற பேனில் ஊற்றிடலாம். ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இது கொதிக்கும் போதே வெளியில் தெறிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்காக வேண்டி நம்ம கிளறிட்டே இருக்கணும் தேவையில்லை, ஏன்னா இது அடி பிடிக்காது. கிளறும் போது மட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவைக்கு நான் சுகர் ஆட் பண்ணிட்டேன். நல்ல தண்ணி வற்றின அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது குக் ஆகுறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். நமக்கு இப்போ நல்லா குக் ஆயாச்சு, அவ்வளோதான். இதுக்கு நான் நெய்யில் வறுத்து அண்டி, கிஸ்மிஸ், கருப்பு முந்திரி பழமும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு பைனாப்பிள் எசன்ஸோ இல்லைன்னா ஏலக்காவோ வேணாலும் பொடிச்சு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி செரியும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.